இளைய மக்கா வணக்கம்டே. நாட்டுல பாதுகாப்பு நல்லா பல்லிழிச்சுக்கிட்டு கிடக்கு. ஒரே நாள்ல 6 கொலைகள் நடக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. பெண் பிள்ளைக்கு கொடுமை நடந்து போச்சுன்னு புகார் கொடுக்க போனா போலீஸ்காரங்க தப்பு பண்ணவனை விட்டுட்டு பெத்தவங்களை போட்டு அடிக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு. இது எதுவுமே தெரியாம ஐயா ஸ்டாலின் அமெரிக்காவுல ஜாலியா இருக்காரு. ஜனங்க இங்க பஞ்சராய் கிடக்கையில ஐயா அங்க உட்கார்ந்துட்டு பவள விழாவை எப்படி கொண்டாடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. விடியல் பாட்டு இருக்குல்ல, அதை நல்லா சத்தமா போட்டுவிட்டு ஹெட்செட் மாட்டிட்டு கேளுங்க மக்கா. இந்த விடியலுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, கேளுங்க நல்லா. சரி, குறுஞ்செய்தியை பாருங்க. வழக்கம் போல விரிவான செய்திகளை சொல்றேன். சென்னை அண்ணா நகர்ல 10 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா தப்பு பண்ணவன் மேல நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு பெத்தவங்களை காவல்துறை அடிச்சு துவைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல பெண் பிள்ளைகளுக்கு எதிராக இத்தனை கொடுமைகள் நடக்கு. வெஸ்ட் பெங்கால் சம்பவம் பத்தி வீதிக்கு வீதி நின்று பேசிக்கிட்டு இருந்த திராவிட மாடல் கூட்டணி கட்சிகள் இங்க நடக்கிற கொடுமையை பத்தி வாய் திறக்க மாட்டாங்க. போன ஜென்மத்துல பாவம் பண்ணவங்க தான் ஆம்பளையா பிறப்பாங்கன்னு அமைச்சர் காந்தி பேசியிருக்காருயா. அமைச்சர் பேசின இந்த பேச்சு மூட நம்பிக்கைக்குள்ள வருமா வராதான்னு திராவிட மாடல் லேப்ல ஆராய்ச்சிகள் நடக்குதான். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பக்கம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குஜராத் மாடல் கும்பலோட நிர்வாகி ஒருத்தர் தலைமறைவா இருக்காரியா. காட்டுக்கு வெண்டைக்காய் பறிக்க வந்த பெண் கிட்ட அத்துமீறி இருக்காரு. குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்துடலாம். முக்கியமான செய்திகள் நிறைய இருந்தாலும் விளம்பர கவர்மெண்ட் சிறப்பு பேருந்து விடுறேன்னு சொன்னதை நம்பி லீவுக்கு ஊருக்கு போயிட்டு திரும்ப வேலைக்கு போக முடியாம படாத பாடுபட்ட ஜனங்களோட புலம்பலை முதல்ல பார்த்துடலாம். இதை விட முக்கியமான செய்தி வேற என்ன இருக்கு? மக்கா, விநாயகர் சதுர்த்தி விடுமுறைக்கு ஊருக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப நாங்க இருக்கோம் நம்பிக்கையோடு வாங்கன்ற மாதிரி விளம்பர கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டுச்சு. விநாயகர் சதுர்த்தி விடுமுறைக்கு 2315 சிறப்பு பேருந்துகளை இயக்க போறோம்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் அறிவிச்சது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அண்ணன் உதயநிதி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் புது பஸ்ஸுக்கெல்லாம் கொடி அசைச்சு பஸ்ஸில் உட்காந்து போட்டோலாம் போட்டாரு. அதையும் இதையும் பார்த்த ஜனங்க நம்பிக்கையோட ஊருக்கு கிளம்பி போனாங்க. போனவங்க லீவு முடிஞ்சு சென்னைக்கு கிளம்பலான்னு கிளம்புனா விளம்பர கும்பல் வழக்கம் போல மக்களை தெருவில் நிறுத்திருச்சு. இப்ப நீங்க பார்த்தது மதுரை பஸ் ஸ்டாண்டு. தென் மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு கிளம்புற மக்கள் பஸ் கிடைக்கலன்னா மதுரைக்கு வந்து பஸ் ஏறுவாங்க. இந்த விளம்பர ஆட்சியில அந்த மதுரையிலேயே பஸ் இல்ல. என்னடா இது மதுரைக்காரங்களுக்கு வந்த சோதனைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தப்ப மதுரைக்காரங்களுக்கு மட்டும் இல்லப்பா எல்லாருக்கும் இதான் நிலைமைன்னு எல்லா ஊர் பக்கம் இருந்தும் ஜனங்க புலம்புறாங்க. விழுப்புரத்துலலாம் ஜனங்க பாவம் பஸ்ஸும் இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார இடமும் இல்லாம படாத பாடுபட்டிருக்காங்க. சென்னையிலேருந்து ஒரு வீட்டு விஷயம் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். திரும்ப கோயம்புத்தூர்ல சென்னைக்கு போகிறதுக்கு சரியான பஸ் இல்லாமல் நானாக கோயம்புத்தூர் வந்து பஸ் ஏறி சேலம் வந்து சேலத்திலும் சென்னைக்கு பஸ் கிடைக்காம அங்கேருந்து பஸ் ஏறி இப்போ விழுப்புரம் வந்து இருக்கிறோம். விழுப்புரத்தில் சென்னைக்கு போகிறது சரியான பஸ் வசதி இல்லாமல் இப்போ இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பஸ் நின்று பஸ் சரியான பஸ் வசதி இல்லை. கேட்டால் பஸ் வரும்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்தாலும் அந்த சிறப்பு பேருந்து சொல்லி விடுறாங்க. நம்ம மாநகர இந்த லோக்கலில் ஓடுற பஸ் விடுறா அது வந்து கண்டிஷனில் ரொம்ப இதுவான அதை நம்பி வந்து போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. போகிறதுக்கு 4 ஹவராக நிற்கிறோம், பஸ்ஸே கிடைக்கல. பஸ் வாய்ப்பே இல்லை எங்களுக்கு. மழை டைமாக இருக்குது, குழந்தை குட்டிகளை வச்சு ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. எவ்வளோ நேரம் போராட்டி நிற்கிறோம், ஒரு பஸ் கூட விட மாட்டேங்கிறீங்க. நாங்கள் எப்போ போய் சேர்றது, தூக்கம் நிறைக்கடுது. இந்த விளம்பர கும்பல் சொல்றதை செய்யாதுன்னு தெரியாதா? இவங்களை நம்பி போனா தெருவில் நிறுத்திடுவாங்கன்றது உலகம் அறிஞ்ச ரகசியம். பிறகும் ஏன் ஜனங்க இம்பிட்டு கஷ்டப்படுதாங்கன்னு தெரியல. சரி, சொன்னபடி பஸ் தான் விடல, தனியார் பேருந்து கட்டணத்தையாச்சும் கட்டுப்படுத்தணுமா இல்லையா? பஸ் கிடைக்காம கஷ்டப்படுற ஜனங்கிட்ட 3000 4000ன்னு டிக்கெட்டு வித்திருக்காங்க தனியார் பேருந்து உரிமையாளர்கள். இந்த பிரச்சனை இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே நடக்கு. போன ஆட்சியிலையும் நல்ல நாள் விடுமுறையெல்லாம் வந்துச்சு, நாமளும் ஊருக்கு போனோம் வந்தோம், இப்படியா இருந்துச்சு. இவங்க ஆட்சியில தான்ப்பா எல்லா பக்கமும் கொள்ளையா இருக்கு. அட நான் சொல்லல சாமி, ஊருக்கு போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு அரும்பாடுபட்டு சென்னைக்கு வந்த பொதுமக்கள் புலம்புனாங்க. மக்கா, திராவிட மாடல்னா என்ன உங்க யாருக்காவது தெரியுமா தெரியாதா?
அட என்னப்பா நீங்க, இனியாவது தெரிஞ்சுக்கோங்க. பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறது தான் திராவிட மாடல். மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்களா? இது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆயிருக்குப்பா. இல்லைன்னா அமைச்சர் காந்தி மேடையில் அப்படி பேசுவாரா? ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்கிறேன், என்னோட ஆசிரியரை வந்து நீ எந்த அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தை அர்த்த திட்டமாக தெரிவித்து அண்ணன் அன்பில் மகேஷ் கொடுத்த இந்த பேட்டியை பார்த்து உடன்பிறப்புகள்லாம் சிலிர்த்து போய் சில்லறையை விட்டெறிஞ்சாங்க. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்ணன் எதுக்கு இப்படி சினிமாவில் வர்ற மாதிரி பஞ்சு டைலாக் பேசினாரு? அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பள்ளிக்கூடத்தில் போய் போன ஜென்மம் இந்த ஜென்மம்னு வளரி திராவிட மாடல் மூட நம்பிக்கையை அம்பலப்படுத்தினதால தான் இப்படி கொந்தளிச்சாரு. அண்ணனுக்கு தெரிஞ்ச அந்த மகாவிஷ்ணு மூட நம்பிக்கையோட பேசினதுக்கு செய்தியாளரை கூப்பிட்டு குதிச்சாச்சு. அவர் மேல விசாரணை நடத்துறோம்னு நாடகத்தை போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி அமைச்சர் காந்தியும் பேசியிருக்காரே. அண்ணன் என்ன செய்ய போறாரு? அது மட்டும் இல்ல, நான் அடிக்கடி ஒன்னொன்னு சொல்வேன். நிறைய போன ஜென்மத்தில் யாருன்னா பாவம் பண்ணியிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி மகளே பொறுப்பாங்க. யாருன்னா புண்ணியம் பண்ணியிருந்தா அவன் பெண் குழந்தா பொறுப்பு. கேட்டீங்களா? பள்ளிக்கூட பிள்ளைகள்கிட்ட போயிட்டு பாவம் பண்ணவங்க தான் ஆம்பளையா பிறப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இது மூட நம்பிக்கை இல்லையா? கேட்டா பெண் பிள்ளைகளை உயர்வா பேசுறதுக்காக பேசுனேன்னு உருட்டுவாங்க. உடன் பிறப்புகளுக்கு உருட்டவா தெரியாது? பெண் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துற மாதிரி பேச பல வழிகள் இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் இப்படி மூட நம்பிக்கையை விதைக்கணும்? இப்ப அண்ணன் அன்பில் மகேஷ் அமைச்சர் காந்திக்கு எதிராக கொந்தளிப்பாரா? ஐயா ஸ்டாலின் அமைச்சர் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பாரா? என்னமோ மூட நம்பிக்கைகளை மறுபடியும் விதைச்சு தமிழ்நாட்டை சீரழிக்கிறது தான் திராவிட மாடல் போல. அட நான் சொல்லல சார், விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போய் நல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க என்னடான்னா 10 வயசு பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்க மாட்டேங்கி. 10 வயசு பிள்ளைய ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா பிள்ளைய பெற்றவங்கள போலீஸ் அடிக்குதான். இந்த கொடுமையை பாருங்க. சென்னை அண்ணா நகர் பக்கம் 10 வயசு சின்ன பிள்ளைய பக்கத்து வீட்டில் இருந்த சதீஷ்னு ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். இந்த விவகாரம் பெற்றவங்களுக்கு தெரிஞ்சு நியாயம் கிடைக்கும்னு நம்பி அண்ணா நகர் மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பாவம் அந்த பிள்ளைய பெற்றவங்க கூலி வேலை பார்க்குற ஏழைங்க. அந்த அம்மா பாவம் கட்டிட வேலைக்கு போயிட்டு இருக்கான். அந்த அம்மா கிட்ட ஆதார் கார்டை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு அலக்கழிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. அது மட்டும் இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாளா கேஸே ரெஜிஸ்டர் பண்ணலையாம். இதுவே பெரிய தப்பு. இதை விட ஒரு பெரிய தப்ப போலீஸ் பண்ணிருக்கு. பெத்தவங்களை அடிச்சு துவைச்சு அந்த சதீஷ்ங்கிறவன் பேரை ஏன் எழுதிருக்கன்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்லலப்பா, பிள்ளைய பெத்தவங்களே சொல்றாங்க, கேளுங்க. ஸ்டேஷன் கூட்டி போய் என்னைய வந்து அவனை யாரு அந்த சதீஷ் வந்து சேரில் உட்கார வச்சுட்டு ஆமாம் நான் வந்து நானும் சேரில் உட்காந்துருந்தேன். ஏய் எந்தாரா உனக்கு சேரை கிடக்கிறது கீழே உட்காரான் அப்படின்னு கீழே உட்கார வச்சாங்க. கீழே உட்கார வச்சு கொஞ்ச நேரம் சென்று ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சென்று அப்புறம் ரூம்குள்ளே கூட்டி போய் போலீஸ் ஆட்டினா என்னன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரருக்கு பிடிச்சிக்கிட்டாரு கையை. தொடையில் 2-3 ட்ரீப் அடிச்சிட்டாங்க. எதுக்கு அடிச்சாங்கன்னு எனக்கு என்ன தெரியல. நடுவில் இந்த இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. வந்து இந்த கருப்பு கலர் கோட்டு போட்டு வந்தாங்க, பனியன் கலர். அதை கலட்டி மேம்கிட்ட கொடுத்துட்டு என்னை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ரூமில் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணாங்க, கையை முறுக்கிக்கிட்டாங்க. நல்லா முறுக்கிட்டு என்ன பண்ணாங்க, சொல்றீன்னு அடித்தாங்க. நான் கேட்டேன், சொல்றீன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்னையே என்ன சொல்கிறீங்க? எனக்கு என்ன தெரியும்? இது வந்து டாக்டர் சொன்னாங்க, அதை வச்சு தான் நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். என்னைய போய் ஸோ டாக்டர் சொல்லி தான் உங்களுக்கு பாப்பாக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு தெரியும். இல்லைன்னா அதை வச்சு தான் கேஎம்சிக்கு வந்திருக்கீங்க. ஆமாம், அது கேட்டீங்களா? திராவிட மாடல் கவர்மெண்ட் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிற லட்சணம் இதான். தப்பு பண்ணவன் மேல நடவடிக்கை எடுக்காம பாதிக்கப்பட்டவங்கள அடிச்சு துவைக்கிறாங்க. இந்த விவகாரம் பெருசாயிடுச்சு. இப்ப உடனே ஒரு குழு போடுவாங்க. சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டோம்பாங்க. நல்லா நறுக்குன்னு பஞ்சு டைலாக் பேசுவாங்க. டைலாக் பேசுறதால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஊடக உடன்பிறப்புகள் உருட்டுறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஏமாந்துராதீங்கப்பா. பாப்ப நாடு ஒரத்த நாடுன்னு அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. வெஸ்ட் பெங்கால் மருத்துவருக்கு நியாயம் கேட்டு கண்ணீர் வடிச்ச இந்த கும்பல் இங்க இம்புட்டு நடக்கும்போது அமைதியா இருக்கு பாருங்க. இந்த விளம்பர ஆட்சிக்கு முடிவு கட்டினா தான் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அட நான் சொல்லலப்பா, பெத்தவங்க வேதனையை கொட்டுறாங்க. இந்த விளம்பர ஆட்சியில இங்க இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு
இலங்கை கவர்மெண்ட் வேற பிரச்சனையை கொடுக்குது. மீனவர்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு 5 கோடி அபராதம் போட்டிருக்கியா, அம்புட்டு காசுக்கு எங்க போக? மீனவர்கள்கிட்ட அம்புட்டு காசு எப்படி இருக்கும்? ஒரே வருஷத்துல 30,000 கோடி சம்பாதிக்கிற திறமை இருந்தா இந்த காசெல்லாம் ஒரு காசான்னு தூக்கி கொடுக்கலாம். நம்ம ஆளுங்க பாவம், அவங்களுக்கே அந்த திறமையெல்லாம் இல்லை. மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய காத்திருக்காங்களோ தெரியல. லெட்ரு மேலே லெட்டராக எழுதுவாங்க, வேற என்ன செய்ய போகிறாங்க? சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.